ஏம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இந்த வெயில் கொளுத்துன்னு கொளுத்துதா, அதான் சரி உடம்பு குளிர்ச்சியாக போன்னு சொல்லிட்டு வெந்தய தண்ணியை போட்டு வச்சுருக்கேன். இது உடம்பு குளிர்ச்சி ஆகுதா என்னன்னு எனக்கு என்ன தெரியுது, ஏதோ தெரிஞ்ச மருத்துவத்தை செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து சோறு குறையாத்தான் பொங்குது, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கா, சோறு வம்பா போயிடுது, 4 மணிக்கெலாம் நொசு நொசுன்னு ஆயிடுதா, அதான் சோத்தை குறையா பொங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கெலாம் ஒரு சட்டி சோத்தை மாட்டுத்தொட்டில் ஊற்றிருக்கு, அரிசி விற்க விலைக்கு. அதனால ரொம்ப மனசு கஷ்டத்தில் சோத்தை நம்ம குறையா பொங்கும் அப்படின்னு குறையா பொங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாம்பாரை வச்சுட்டோமா. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பச்சடி மாதிரி வச்சு இப்படி வந்திருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கடுங்காப்பி கிடக்கு. நம்ம கடுங்காப்பியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மணிக்கு இருக்கலாம், கடுங்காப்பி கிடக்கு. அப்புறம் வந்து இது நேற்று வச்ச ரசச்சட்டி காலி ஆக்கிட்டேன் நான் தான், ஏன்னா இன்றைக்கி வச்ச சாம்பாரை நான் சாப்பிடல, நேற்று வச்ச ரசத்தை தான் காலி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக கிடந்து இன்றைக்கி ஃபுல்லாக கிடந்தா ரசம் வம்பா போயிடும். ரசம் அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் அதை வீணாக்கக்கூடாதுன்னு முதல்ல அதை காலி பண்ணுவோன்னு காலி பண்ணியிருக்கேன். இப்போது நைட்டுக்கு என்ன செய்யணுமோ இப்போ என்ன சாயங்காலமாக ஆகிட்டு இனிமேல் வந்து மணியை பற்றினா மணி 4:30 ஆகுதா. இனிமேல் என்ன பண்ணணும், ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை என்ன, அடுத்த நைட்டுக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு இட்லியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி வதக்குற மாதிரி இருக்கலாம், இது எல்லாமே பழுத்துட்டு இன்னும் வைக்க வம்பா போயிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா தக்காளி வதக்கி சட்னியாக வச்சா கூட நாளைக்கும் வச்சுக்கலாமா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் வதக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போ சாயங்காலம் ஆகிட்டு, பிள்ளைகள்லாம் காலேஜ்லேருந்து வந்துட்டு, அதனால் காப்பி போடுறது நேரம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காப்பியை போட்டுக்கிட்டே அந்த பக்கமாக தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம காப்பி போட்டு குடித்து கொஞ்சம் நேரம் இருப்போம்ல, அதுக்குள்ளே நம்ம தக்காளி ஆறிடும், அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு இட்லியாக வச்சுக்கலாம். இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மழை இருட்டிட்டு வர மணிக்கே இருட்டிட்டு கிடக்கு. ஆனால் மழைலாம் ஒரு சொட்டு வரது கிடையாது. இந்த புரட்டாசி மாதம் புயல் மழை அடிக்கும் சொல்லி ஓவலாம், ஒரு சொட்டு மழை விழ மாட்டக்கு தரையில். கிணத்துலலாம் தண்ணி வற்றி போச்சு, வயக்காலெலாம் பாய்க்க மாட்டக்காவ தண்ணியை. நமக்கு துணி துவைக்க போகலாம், இப்போ துணி துவைக்க போக முடியல, ஏன்னா தண்ணி வற்றிலாம். என்ன செய்ய போகுது இந்த வருஷம் தெரியல, நம்மளை தண்ணிக்கு அலைய விட்டுருமா என்னன்னு தெரில இந்த கடவுள். சரி பார்க்கலாம், இனிமேல் நைட்டுக்கு இட்லியோ சாப்பிடுவோம், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதானே.